அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 24 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மகாராஷ்டிரத்தில் பாஜக கூட்டணி அமோகம், எதிர்க்கட்சிகள் படுதோல்வி. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி அபாரம், பாஜக பின்னடைவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. யார் யாரை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்காங்களோ அந்த பதவியேற்பு நடக்கிறப்போ அதோட நியூஸஸ் பற்றி எலாபரேட்டாக பார்ப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறளும் இருக்காது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் கம்மி தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். ரிப்பன் மாளிகையில் மரபு நடைபயணம் தொடங்கியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை ரிப்பன் மாளிகையில் வரலாற்று நிர்வாக முக்கியத்துவத்தை விளக்கும் மரபு நடைபயணம் சனிக்கிழமை தொடங்கியது. சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகை சென்னையில் புராதன கட்டடங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்தோ சராசனிக் பாணியில் 7.5 லட்சத்தில் 132 அடி மைய கோபுரத்துடன் 252 அடி நீளம், 126 அடி அகலத்தில் 1913ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. பார்த்துக்கோங்க, 1913ஆம் ஆண்டு. இதன் வரலாறு நிர்வாக முக்கியத்துவத்தை அனைவரும் கொண்டு சேர்க்கும் சிறப்பு முயற்சியாக பொதுமக்கள் ரிப்பன் மாளிகையை சுற்றி பார்க்க அனுமதி அளித்ததாக மாநகராட்சி அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டியது மரபு நடைபயணம் அப்படின்றத ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை கெட்டினது 1913 1913 கட்டியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் ஒரு இது வழங்கியிருக்காங்க. விவசாயிகளுக்கான பாதிப்புகள், உச்சநீதிமன்ற குழுவின் இடைக்கால அறிக்கை தாக்கல்னு தெரிவிச்சிருக்காங்க. கடன் அதிகரிப்பு, விளைச்சல் தேக்கம், போதிய சந்தை நடைமுறை இல்லாதது, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் விவசாயிகள் சந்தித்து வருவதாக உச்சநீதிமன்றம் சார்பில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழு தனது இடைக்கால அறிக்கையை குறிப்பிட்டுள்ளது. மேலும் விளைச்சல் பாதிப்பு காரணமாக கடன் தொகையை திரும்ப செலுத்த முடியாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 1995 முதல் 4 லட்சத்துக்கும் அதிகமான விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் உயர்நிலை குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் இருக்கிறவங்க இதை ஃபுல்லாக வாசித்து பார்த்துட்டு எந்தெந்த இதில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த மாநிலம் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. டைம் இருக்கிறவங்க வாசித்து பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கரண்ட் இஷ்யூ ரிலேட்டடாக, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக, இந்த மாதிரி எக்கனாமி ரிலேட்டடாக எழுதுறதுக்கு இதெல்லாம் வேலிடான பாயிண்ட்ஸு. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.